இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸில் 2 கேஸ் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபில்மில் சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ரிஃப்ராக்ஷன் ஆகும் இல்லையா? அந்த ரிஃப்ராக்ஷன் ஆகிறத நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத செகண்ட் கேஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நம்ம ரிஃப்ராக்ஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட்னு சொல்லலாம். ஓகேவா? ரிஃப்ராக்ஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் லைட். ஸோ இந்த லைட் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் இந்த லைட் வேவ்ஸோட பாத் டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் பார்ப்போம். செகண்ட் கேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற அந்த லைட் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸை செகண்ட் கேஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ், இது நம்ம கேஸ் 1 எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்ஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் லைட், அதாவது மெல்லேட்டின் வழியே, மெல்லேடுனா இந்த ஃபில்மு, ஓகேவா? மெல்லேட்டின் வழியே ஊடுருவி சென்ற அலையினால் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு. ஸோ அந்த லைட்டு இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகுது இல்லையா? அந்த ரிஃப்ராக்ஷன் ஆகிற அந்த லைட் வேவ்ஸ் எல்லாமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகிட்டு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் நம்ம பார்த்து டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ஆகுதா? இன்சிடென்ட் ஆன பிறகு இந்த பாயிண்டில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, ரிஃப்ராக்ஷன் ஆகுது. இதில் நம்ம 2 லைட் வேவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது பி டி. திஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் 2 லைட் வேவ்ஸ். ஓகேவா? அதாவது ரிஃப்ராக்ஷன், ரைட்? பிடி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட பார்த்து டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து வர அந்த லைட்ரு இங்கே இன்சிடென்ட் ஆகுதா, இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இது ரிஃப்ராக்ஷன் ஆகுது. இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த லைட்ரு பியும் டியும் சரி, ரெண்டுமே இது வரைக்கும் சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி ரெண்டுமே அந்த ரெண்டோட பாத் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இதில் பட்டு இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு பி வந்துடுது. அப்போ இங்கேருந்து இங்கே பி வந்துடுது. டி எங்கே வருது? இங்கேருந்து வந்து இங்கே போயிட்டு, அதாவது இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வருது. ஓகேவா? நல்லா பாருங்கள், இங்கே இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? இங்கே இன்சிடென்ட் ஆகிட்டு இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இது ரிஃப்ராக்ஷன் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆகுது. அப்போ இது வரைக்கும் பியும் சரி டியும் சரி ரெண்டும் சேமாக தான் வருது. அப்போ இந்த இடத்துல பி அண்ட் டியோட பாத் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்கும். அதுக்கடுத்து பி என்ன ஆகுது? இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகிடுது. டி என்ன ஆகுது? இங்கே பட்டு இங்கே போய், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆன பிறகு மறுபடியும் தான் ரிஃப்ராக்ஷன் ஆகுது. அப்போ இங்கே இவ்வளோ பாத் ட்ராவல் ஆகிருக்கு. இது டி. ஓகேவா? இவ்வளோ பார்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? பிசி ப்ளஸ் சிடி. ஓகேவா? பிசி ப்ளஸ் சிடி. சப்போஸ் அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் ரே, இந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் ரே இந்த மாதிரி இந்த ஃபில்முக்கு பெர்பெண்டிகுலராக விழுந்தால், அதாவது இங்கே இந்த ஆங்கிள் விழுவும் போது அந்த நார்மலுக்கும் இதுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் தீட்டா சம் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? சம் ஆங்கிள் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபில்முக்கு பெர்பெண்டிகுலராக அந்த லைட்ரு இந்த மாதிரி இந்த நார்மல் கூடி இந்த இதுலேயே அந்த லைட்ரை விழுந்தால் இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன இருக்கும்? தீட்டா which is equal to 0. ஏன்னா இந்த நார்மல் இந்த ஃபில்முக்கு பெர்பெண்டிகுலராக அந்த லைட்ரை இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி இன்சிடென்ட் ஆனால் தீட்டா which is equal to 0 டிகிரி, அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள் is equal to 0. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் இந்த பிசி ப்ளஸ் சிடி இந்த டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா டி திக்னஸ் இந்த மாதிரி இருக்கா? அப்போ இப்படி நேராக விழும்போது எப்படி இருக்கும்? இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ பிசி ப்ளஸ் சிடி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? பிசி ஈக்குவல் டு டி, சிடி ஈக்குவல் டு டி. அப்போ பிசி ப்ளஸ் சிடி இட் இஸ் ஈக்குவல் டு 2Dன்னு போடலாமா?
2Dன்னு நம்ம போடலாம். இப்போ நம்ம ஆப்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மியூன்னு எடுத்துக்கிறோம். நான் முன்னாடி பார்த்துருப்போம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மியூ தான் போடணும், பட் அங்கே என்ன போட்டிருப்பாங்க, பட் இங்கே மியூ கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு மியூ, ஏன்னா இது ரிஃப்ராக்ஷன் ஆகுது, ஒளி விலகல் அடையுது. அதனால் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதோட ஆப்டிக்கல் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒளியின் பாதை அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், 6th லெசன்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? பிசி ப்ளஸ் சிடி விச் இஸ் ஈக்குவல் டு 2D. இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, தென் நம்ம ஆப்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். ஆப்டிக்கல் பாத் டிஃப்ரென்ஸ், அந்த லைட் சோர்ஸ், அந்த லைட் வேவ்ஸோட ஆப்டிக்கல் பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாத் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும், டெல் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆப்டிக்கல் பாத், அதாவது ஒளியின் பாதை, டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு என்டின்னு பார்த்துருப்போம் நம்ம 6th லெசனில். என்டி, என் இஸ் ஏ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டி இஸ் ஏ டிஸ்டன்ஸ், ரைட்டா? பட் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், என் இஸ் ஏ மியூன்னு எடுத்திருப்போம். அதாவது என் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, இங்கே மியூன்னு எடுத்திருப்போம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரைட்டா? அப்போ என்னுக்கு பதில் மியூ போட்டுடலாம், டி மியூ டி இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ், அந்த பாத், அந்த ஆப்டிக்கல் பாத் பிசி ப்ளஸ் சிடி, பிசிக்கு ஒரு டி, சிடிக்கு ஒரு டி, அப்போ 2D, ரைட்டா? அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 2 மியூடின்னு போடலாமா? ஓகேவா? இங்கேருந்து போகுது இல்லையா, இங்கேருந்து போயிட்டு இங்கே வருது இல்லையா, இதுதான் ஆப்டிக்கல் பாத்து பிசி ப்ளஸ் சிடி. ஓகேவா? இங்கே நாம் ஆப்டிக்கல் பாத்து அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம 6th லெசனில் பார்த்தது என்னன்னு எடுத்திருக்கோம், பட் இங்கே பார்க்குறது மியூன்னு எடுத்திருக்கோம், ரைட்டா? அப்போ இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ், ஆப்டிக்கல் பாத். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 2, ஏன்னா பிசி ப்ளஸ் சிடி. இப்போ 2Dயா, இப்போ 2D அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, அதனால் 2 மியூ டின்னு போடலாம். ஓகேவா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. இதில் கண்டிஷன் 1 கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இந்த ரிஃப்ராக்ஷன் ஆனது இல்லையா, அதாவது டிரான்ஸ்மிட்டட் ரேவோட கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்க குறுக்கீட்டு விளைவு. அதில் என்ன போடுவோம், நான் முன்னாடியே பார்த்துருப்போம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் டெல் விச் இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. திஸ் டெல் இஸ் ஏ பாத் டிஃப்ரென்ஸ். இப்போ டெல் நமக்கு தெரியும் 2 மியூடி, அப்போ 2 மியூடி விச் இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. ஓகேவா? சிமிலர்லி அதே மாதிரி கண்டிஷன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இன் டிரான்ஸ்மிட்டட் ரேவுக்கு, அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவு பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 2n-1 இன்ட்டு லேம்டா பை 2 நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த டெல்லுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த டெல்லுக்கு பதிலாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ளக்இன் பண்ண போகிறோம். அதாவது இது ஃபஸ்ட் எடுத்துட்டோமா, இது செகண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டை கொண்டு செகண்டில் ப்ளக்இன் பண்ணோம்னா நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இதை 4th எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4th ப்ளக்இன் பண்ணிங்கன்னா நமக்கு 5th கிடைச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது மியூ இந்த டெல்லுக்கு பதிலாக எடுத்து போடுறோம், அவ்வளோதான். இந்த 2 மியூடியை 2 மியூடி விச் இஸ் ஈக்குவல் டு n-1 லேம்டா பை 2. இது கண்டிஷன் 1 ஓவர், அதாவது கேஸ் 1 ஓவர். அடுத்து கேஸ் 2 ஃபார் ரிஃப்ளெக்டட் லைட், ஃபார் ரிஃப்ளெக்டட் லைட். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.